நார்சிஸ்டிக் கோஸ்டிங் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்ட நார்சிஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப்பில் கோஸ்டிங் அப்படின்ற மேனிப்புலேஷன் மூலமாக அவங்களுடைய சப்ளையை, அவங்களுடைய விக்டிமை எந்த அளவுக்கு பாதிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 56 வீடியோ இது. சப்போஸ் பார்ட் 1லேருந்து பார்ட் 55 வரைக்கும் இந்த ஓல்ட் நார்சிஸ்டிக் சீரிஸை நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நார்சிஸ்டிக் ஆர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு 1-to-1 செஷன் வேணும்னா அதுக்கான லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஆன்லைன்லேயே செஷன் வந்து ஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்றது தான். ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களால் கண்டிப்பாக ரிலேட் பண்ண முடியும். அதாவது கோஸ்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, சடனாக அன்எக்ஸ்பிளைன்டாக அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படியே, அதாவது அந்த கம்யூனிகேஷனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நார்சிஸ்ட் வந்து வேனிஷ் ஆகிடுவாங்க, மறைஞ்சு போயிடுவாங்க. ஸோ விக்டிமை வந்து அப்படியே விட்டுட்டு போகிறனால வந்து பார்த்திங்கன்னா விக்டிம் வந்து பயங்கர கன்ஃபியூஸ்டாக, பயங்கர ஹர்ட்டாக, பயங்கர டிப்ரெஸ்டாக ஒரு ஆன்சருக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பில் கடைசி வரைக்கும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கோஸ்டிங் அப்படின்றது சடன் வேனிஷ் தான் கோஸ்டிங்னு நம்ம சொல்லுவோம் யூஸ்வலாக. ஸோ நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து இந்த கோஸ்டிங்கை ரிலேஷன்ஷிப்பில் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்லையுமே நான் அடிக்கடி நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான க்ளோஷர் இருக்கவே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நார்சிஸ்டிக் வந்து கோஸ்ட் பண்ணுவாங்க, மறைஞ்சிடுவாங்க. அதாவது நீங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணிவிடுவாங்க. பிளாக்னால் சாதாரண பிளாக் இல்லை, வாட்ஸ்அப்பு, மெசேஜஸ்ஸு, அவங்களோட ஃபோன் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போகாது, எல்லா சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே மறைஞ்சிருவாங்க. ஈவன் ஃப்ரெண்டு மூலமாக அவங்கள ரீச் பண்ணால் கூட அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிடுவாங்க. ஸோ கோஸ்டிங் அப்படின்றது நார்சிஸ்ட் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்சிஸ்டிக் அப்யூஸில் 3 ஸ்டேஜ் இருக்குது. லவ் பாம்பிங், டீவேல்யூ, டிஸ்கார்ட். இந்த டிஸ்கார்ட் ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கார்ட் பண்ணுறது, இதில் தான் நார்சிஸ்ட் வந்து கோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ கோஸ்டிங் வந்து ஏன் நார்சிஸ்டிக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட். இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். அதாவது பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நார்சிஸ்டிக் பீப்புளை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது விஷயத்தை பண்ணுறீங்க, இல்லை அவங்களுக்கு அகைன்ஸ்டாக பண்ணுறீங்கன்னா யூஸ்வலாக வந்து கோவர்ட் நார்சிஸ்ட், அதாவது ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடாக, ஷையாக இவங்க இருக்காங்க. இவங்களை பற்றி நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கோவர்ட் நார்சிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோவர்ட் நார்சிஸ்ட் நிறையா பொண்ணுங்க இருப்பாங்க, சில பசங்களும் இருக்காங்க. பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோஸ்டிங்கை வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக பண்ணுவாங்க. அதாவது டக்குன்னு வந்து அந்த எமோஷ்னல் கனெக்ஷனை, அந்த கம்யூனிகேஷனை கட் பண்ணுறது. பிகாஸ் நீங்கள் வந்து அவங்களோட நீடை வந்து மீட் பண்ணல, அதனால் அவங்க வேனிஷ் ஆகிடுவாங்க. இது வந்து உங்களை அவங்க பனிஷ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க, ஹர்ட் ஆவீங்க, ஆன்சருக்காக சர்ச் பண்ணுவீங்க. திரும்ப போய் நீங்கள் அவங்கள வந்து சாரி கேட்டு நீங்கள் பண்ணாத தப்புக்கு சாரி கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை அவங்க உருவாக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் பவர். டக்குன்னு டிஸப்பியர் ஆகிட்டாங்க வித்தவுட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆன்சருக்காக சர்ச் பண்ணுவீங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கெஞ்சுவீங்க, சாரி கேட்பீங்க. நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஓகே, இந்த விக்டிம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. அந்த ஒரு கண்ட்ரோலிங், அந்த பவரை வந்து நீங்கள் நார்சிஸ்டிக் கொடுக்கறதுக்கு இந்த கோஸ்டிக் மேனிப்புலேஷன் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஸை வந்து ப்ரொவோக் பண்ணுறதுக்கு. நார்சிஸ்ட் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா விக்டிம் வந்து பேனிக் ஆகணும், தன்னை கிட்ட வந்து பெக் பண்ணணும், தன்னை வந்து சேஸ் பண்ணணும், அது வந்து அவங்கள வந்து ப்ளீஸ் பண்ணும். இது கேட்குறதுக்கு வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அதில் தான் ரொம்ப தி ஃபீல் குட். அதாவது எப்போ ஒரு விக்டிம் வந்து தன்னை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க, தன்னை சேஸ் பண்ணுறாங்க, தன்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, கதறாங்க, அழுறாங்க அப்படின்னா தி ஃபீல் வெரி சுப்பீரியர். ஸோ அதனால் இந்த கோஸ்டிங் மேனிப்புலேஷனை யூஸ் பண்ணுவாங்க. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா போர்டம் ஆர் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது தான். யூஸ்வலாக அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கல, சப்ளையும் கிடைக்கல அப்படின்னா ஒரு கோஸ்டிங் பண்ணுவாங்க, டக்குன்னு பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஒரு சப்ப ரீசனாக இருக்கும், எதுக்கு பிளாக் பண்ணுறாங்க, எதுக்கு காணாமல் போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் டக்குன்னு அதை பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுடைய சப்ளை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து கெஞ்சணும் அப்படின்றதுக்காக, அதில் அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு ஸ்பைஸும் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டே இருக்குன்னா டக்குன்னு ஏதோ ஒரு சண்டே அவங்களே க்ரியேட் பண்ணி பிளாக் பண்ணி கோஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பேனிக்காக இருக்கும், இப்போ நல்லா தானே போயிட்டுருக்கு, எதுக்கு இவங்க கோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது காரணம் ஓகே, அவங்க லைஃப் வந்து அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகிறது பிடிக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நார்சிஸ்ட்டுக்கு எப்போவுமே லைஃப் வந்து காமாக போச்சுன்னா பிடிக்காது.
ஏகப்பட்ட சண்டை, ஏகப்பட்ட பிரச்சனை, ஏதாவது ஒன்று அவங்களுடைய ப்ரெசன்ஸை வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த கோஸ்டிங்கை வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்காக கோஸ்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க, அதுக்கு வந்து அவங்க சாரி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்கன்னா டக்குன்னு கோஸ்ட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆன்சருக்காக சர்ச் பண்ணுவீங்க எதுக்கு கோஸ்ட் பண்ணாங்கன்னு. கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து காணாமே இருக்காங்கன்னா அந்த ப்ராப்ளமே நீங்கள் மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்கள் லைஃப்பில் வந்தால் மட்டும் போதுன்ற மாதிரி ஒரு விக்டிம் ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மேனிப்புலேஷன் டெக்னிக் தான் கோஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு கேர்ள் வந்து நார்சிஸ்டிக், ஒரு பையன் வந்து லவ் பண்ணுறான். 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்ச நாள் இருந்துகிட்டே இருக்காங்க. பட் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இவனுக்கு தெரியாமல் எக்ஸ் கூட போய் பேசுகிறாங்க. எல்லா நார்சிஸ்டிக் பீப்புளுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எக்ஸ் கூட வந்து காண்டாக்டில் இருப்பாங்க. ஸோ இந்த பொண்ணும் போய் எக்ஸ் கூட காண்டாக்டில் இருக்காங்க. அது இந்த பையனுக்கு தெரியவே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து அவன் வந்து கண்டுபிடிக்கிறான் அந்த எக்ஸ் கூட காண்டாக்டில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இவனுக்கு வந்து கோவம் வருது. அப்போ வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்து காண்டாக்டில் இருக்கக்கூடாது, அதை கட் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்கிறான். சரின்னு கேட்டுக்கிறாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு தான் தெரியுமே, நார்சிஸ்டிக் பீப்புள் வந்து பொய் சொல்லுவாங்க. ஓகேன்னு இந்த பையன்ட்ட சொல்லிவிட்டு பட் ஸ்டில் அதை கண்டினியூ வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் போகிற அளவுக்கு கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக ஒரு ஹோட்டலில் போய் ஒன்றா இருக்காங்க. அது வந்து இந்த லேட்டர் இந்த பையனுக்கு எப்படியோ கண்டுபிடிச்ச உடனே வந்து இமீடியட்டாக கால் பண்ணி பயங்கர கோவம் வருது இவனுக்கு. பீக் ஆஃப் த கோவத்தில் இருக்கான். ஆனால் இவன் கண்டுபிடிச்சது அந்த நார்சிஸ்டிக் கேர்ளுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இவன் அந்த கேர்ளை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேர்ள் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு பிளாக் பண்ணிவிட்டு கோஸ்ட் பண்ணிடுறாங்க. சுத்தமாக வேனிஷ் ஆகிடுறாங்க. எங்கன்னே தெரியல, டக்குன்னு வேனிஷ் ஆகிடுறாங்க. உடனே வந்து இவனுக்கு அந்த கோவம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த கோவம் எவ்வளோ நாள் அதிகமாக இருக்குன்னா, ஓகே இப்போ போய் தொலையட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதம் 2 மாதம் இருக்குது. பட் ஸ்லோவாக இவனுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஒருவேளை நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் சரியாக அவளை ட்ரீட் பண்ணலையோ, அதனால தான் அவள் வந்து எக்ஸ் கூட போய் பேசினாலோ, அதனால தான் எக்ஸ் கூட போய் சீட் பண்ணாலோ, ஸோ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டாக இருந்திருந்தா கரெக்டாக ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு இவன் லூஸு மாதிரி பழைய சேட்டெல்லாம் போய் படிச்சுட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா பாருங்கள் இதை. ஏன்னா இது நிறையா பேருக்கு நடக்குது. இதுதான் நிறையா பேர் கொண்டுட்டு வராங்க. இது எவ்வளோ பயங்கரமான மேனிப்புலேஷன் உங்களுக்கு புரியும். அதாவது ஒருத்தங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்கு சாரி கேட்கல, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல, டக்குன்னு வேனிஷ் ஆகிறாங்க. வேனிஷ் ஆனதுனால சைக்காலஜிக்கலாக இன்னொருத்தருக்கு என்ன நடக்குதுன்னா, 1 மாதம் அவங்க கோவத்தில் இருக்காங்க. பட் அடுத்த மாதம் ஸ்லோவாக ஒருவேளை நம்ம தப்பு பண்ணியிருப்போமோ, அதனால தான் இவங்க சீட் பண்ணியிருப்பாங்களோன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. போக போக அவன் பழைய சேட்டெல்லாம் படிக்கிறான். கரெக்டாக இந்த பொண்ணு வந்து அந்த சீட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கு. அந்த சேட்டை எடுத்து படித்து, நம்ம பயங்கரமாக ஹர்ட் பண்ணிட்டோம் போல், அதனால தான் வந்து நம்மளை விட்டு அவள் எக்ஸ் கூட போயிருக்கா அப்படின்னு சொல்லி இவனே அசியூம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கில்ட்டை வந்து அவனே எடுத்துக்கிட்டு ஒரு 4-5 மாதம் கழித்து அந்த பொண்ணை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சர்ச் பண்ணிட்டு சம்மவ் ஃப்ரெண்டு மூலமாக காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவனே வந்து ஒரு பெரிய மெசேஜ் அடித்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு நம்பரை மாற்றிட்டா, அந்த நம்பரை கண்டுபிடிச்சி இவன் அனுப்புகிறான். பக்கமாக பேராகிராஃபாக நான் பண்ணதான் தப்பு, சாரி, நீ திரும்ப வந்துரு, உன்னை நான் மன்னிச்சிட்டேன், அப்படி இப்படின்னு அடித்து அனுப்புகிறான். ஸோ இதுதான் கோஸ்டிங்கில் ஒரு விக்டிம் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய பயங்கரமான அப்சஷன், அந்த கில்ட் ட்ரிப்பிங் கொடுக்கறது. இதை வந்து நார்சிஸ்டிக் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த கோஸ்டிங், இந்த பிளாக்கிங், இந்த மாதிரியான இந்த மேனிப்புலேஷனை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எமோஷ்னல் இம்பேக்ட் வந்து விக்டிம் மேலே ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். அதாவது பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்கும். நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு செல்ஃப் ப்ளேம் வந்து நீங்களே உங்களை பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க. எல்லா கோஸ்டிங் அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது எல்லாமே விக்டிம் வந்து ஃபஸ்ட்டு இந்த கோஸ்டிங்கில் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா, கொஞ்ச நாள் வரைக்கும் ஓகே இந்த பர்சன் நமக்கு செட் ஆக மாட்டாங்க, இவங்க பண்ண தான் தப்புன்னு நினச்சாலும் ஒரு லெவலுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேசுகிற அந்த கான்வர்சேஷனை திரும்ப போய் படித்து பார்த்துட்டு அதில் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, அதனால தான் இவங்க மறைஞ்சிட்டாங்களோ, கோஸ்ட் ஆகிட்டாங்களோ. கோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 90% விக்டிம் உண்மையிலே லவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்படி தான் ஃபீல் ஆகும். கான்வர்சேஷனை போய் நீங்கள் திரும்ப படித்து பார்ப்பீங்க. நீங்கள் இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். ஆனால் கோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த விக்டிம் படிக்கும்போது அது அந்த விக்டிம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க நிறைய ஏதோ தப்பு பண்ண மாதிரி அந்த கான்வர்சேஷனில் எல்லாமே தோணும். 10 நாளைக்கு முன்னாடி நடந்த கான்வர்சேஷன், 1 மாதத்துக்கு முன்னாடி கான்வர்சேஷன், ஈவன் 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கான்வர்சேஷன் வரைக்கும் எடுத்து படிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம தப்பாக என்ன பேசியிருக்கோன்னு சொல்லி லூஸு மாதிரி அப்சஸ்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஆனால் இதுதான் ஒரு நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு தேவை. ஸோ பயங்கரமான ஒரு பேனிக், பயங்கரமான ஒரு ஆங்ஷியஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விக்டிம்க்கு வரும். ஏன் அப்படின்னா சடன் எமோஷனல் வித்ட்ரால், சடன் சைலன்ஸ் வந்து ஒரு அன்சர்டனிட்டியை வந்து க்ரியேட் பண்ணும். அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒர்த்து இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை உருவாக்கும். நான் வந்து இந்த ட்ராமா பாண்டு பற்றி ஒரு தனி வீடியோவே இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். இந்த ட்ராமா பாண்டு வந்து பயங்கரமாக உருவாகிறதுக்கு, இது ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஸ்டிங் மேனிப்புலேஷன் டெக்னிக் தான். ஒரு நார்சிஸ்டிக் கொஞ்ச நாள் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஸ்லோவாக ட்ராமா பாண்டை உருவாக்கும். அதாவது அவங்களுடைய நீடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் மாதிரி
நீங்கள் வந்து அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த பெயின் வந்து ஸ்லோவாக வந்து அந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களை அடிக்ட் ஆக வைக்கும் அப்படின்றது தான். உங்களோட செல்ஃப் எஸ்டீம் அது வந்து கம்ப்ளீட்டாக எரோட் பண்ணிடும். அதாவது அதுக்கு முன்னாடி நான் இப்போ இந்த பையன் கேஸில் சொன்ன மாதிரி, இந்த பையன் அதுக்கு முன்னாடி அந்த சீட்டிங்லாம் ரொம்ப தப்பு, ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு பிலீவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் சீட் பண்ணால் கூட பரவாயில்ல, எனக்கு அந்த பொண்ணு கிடைச்சா மட்டும் போதும், அந்த பொண்ணு பேசினா மட்டும் போதுன்ற அளவுக்கு தன்னோட செல்ஃப் எஸ்டீம் கம்ப்ளீட்டாக எரோட் ஆகிற அளவுக்கு கீழே இறங்கி போயிருக்கான் அப்படின்னா அந்த கோஸ்டிங் வந்து எந்த அளவுக்கு இவனை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து உங்களுடைய இன்டெலிஜென்ஸே இது வந்து டவுட் பண்ண வைக்கும். நீங்கள் வந்து லவ் பண்ணுறதுக்கே தகுதியானவன் இல்லைன்ற மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். உங்களுடைய ஒர்த்தை வந்து ரொம்ப 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 லோவாக நீங்களே ஆக்கிப்பீங்க. அதாவது நீங்களே போய் கெஞ்சி காலில் உள்ற அளவுக்கு, அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க, ஆனால் நீங்களே காலில் உள்ற அளவுக்கு இந்த கோஸ்டிங் வந்து உங்களை ஸ்லோவாக இந்த மாதிரி மாற்றும். அதான் அந்த ட்ராமா பாண்டோட ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன். ஸோ இந்த கோஸ்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னா, இதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதே மாதிரி தான் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிடுவாங்க, டிஸப்பியர் ஃப்ரம் சோஷியல் மீடியா. ஈவன் கூகுள் பேயில் கூட நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது, கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடுவாங்க. பட் இங்கே வந்து ஒரு விஷயம் இருக்குது. இந்த கோஸ்டிங் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து ஒரு எமோஷ்னல் ட்ராப் ஒன்று வந்து நடக்கும். அதாவது சரி கோஸ்ட் பண்ணிட்டாங்க, சோஷியல் மீடியாவிலேருந்து தான் போயிட்டாங்க, ஆனால் எனக்கு நிறைய காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு அவங்களோட வீடு தெரியும், ஸோ அது மூலமாக நான் வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுல ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்சிஸ்டிக் பீப்புள் ஏன் வந்து கோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஓகே நம்ம நிறையா பார்த்தோம், பட் இதில் தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. நார்சிஸ்டிக் பீப்புளுக்கு வந்து சப்ளை கிடச்சிச்சினாலும் உங்களை கோஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஜம்ப் பண்ணுறாங்கன்னா உங்ககிட்ட வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதை அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த அக்கௌண்டபிலிட்டி, சாரி கேட்குறது இதெல்லாம் பிடிக்காது. ஸோ டக்குன்னு பிளாக் பண்ணிவிட்டு கோஸ்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அடுத்த ரிலேஷன்ஷிப்க்கு. ஸோ இது வந்து ஒரு எமோஷ்னல் ட்ராப்பாக உங்களுக்கு இருக்கும். அதாவது நீங்கள் இதுலேருந்து வெளியே வர முடியாது, அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கெஞ்சுவீங்க. அந்த கெஞ்சுறனாலே என்ன மாதிரியான விஷயம்லாம் உருவாகும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இந்த எமோஷ்னல் ட்ராப்பை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பட் நீங்கள் இந்த கோஸ்டிங்கில் புரிஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, குட் பீப்புள் நெவர் கோஸ்ட். நான் திரும்ப சொல்கிறேன், குட் பீப்புள் நெவர் எவர் கோஸ்ட் யூ அட் ஆல். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும், எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்ககிட்ட உட்காந்து பேசுவாங்க, டிஸ்கஷன் வருவாங்க, ஹெல்த்தியாக இருக்கும், லிசன் பண்ணுவாங்க. ஈவன் அந்த தப்பு 100% உங்கள் மேலே இருந்தால் கூட உங்ககிட்ட அடுத்தடுத்த சான்சஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, காணாமல் போகவே மாட்டாங்க. ஒன்லி நார்சிஸ்டிக் பீப்புள், டாக்ஸிக் பீப்புள், எம்பத்தியே இல்லாத பீப்புள், இந்த மாதிரி கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப்பில் இருக்கிறவங்க தான் இந்த கோஸ்டிங் அப்படின்ற ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் யாராவது ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களை கோஸ்ட் பண்ணிவிட்டு காணாமல் போயிட்டாங்க, க்ளோஷரே கொடுக்கலன்னா நீங்கள் அவங்கள தேடாதீங்க. ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போலன்னு சொல்லி பழைய கான்வர்சேஷனில் போய் எடுத்து பார்க்காதீங்க, பழைய விஷயத்தெல்லாம் நீங்கள் தேடாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கானவங்க உங்கள் கூட இருப்பாங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சாலும் உங்களுக்கான சான்சஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அன்லெஸ் அன்டில் நீங்கள் வந்து அவங்கள ஃபினான்ஷியலாக செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணலை, அன்லெஸ் அன்டில் நீங்கள் வந்து அவங்கள ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணல, அன்லெஸ் அன்டில் அவங்கள நீங்கள் வேர்பலாக அப்யூஸ் பண்ணல, அன்லெஸ் அன்டில் நீங்கள் அவங்கள சீட் பண்ணல அப்படின்னா மற்ற எந்த பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு ஹெல்த்தியான பீப்புள் உங்கள் கூட வந்து உட்காந்து பேசுவாங்க. நீங்கள் வேணும்னு சொல்லி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க. சப்போஸ் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக க்ளோஷர் கொடுத்துட்டு தான் போவாங்களே தவிர உங்களை இந்த மாதிரி பேனிக்காக இல்லை நீங்கள் செத்து போனால் கூட பரவாயில்ல, நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்களை க்ளோஷர் கொடுக்காம உங்களை பைத்தியம் மாதிரி அலைய விட்டுட்டு பேனிக்காக வச்சுட்டு கோஸ்ட் பண்ணிவிட்டு போகவே மாட்டாங்க. கெட்டவங்க மட்டும்தான் கோஸ்ட் பண்ணுவாங்க ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ண வரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.